சேலம் மாவட்டம் ஆத்தூர் டாஸ்மாக் பாரில் கள்ளச்சாராயத்தை பாக்கெட் போட்டு விற்றதாக கூறப்படும் விவகாரத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பேர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். கள்ளச்சாராய கும்பல் குண்டோடு கைதானது எப்படி? பாருங்க, மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள், மாவட்ட எஸ்பி அவர்களே, இங்க பாருங்க, கள்ளச்சாராயம் பாட்டிலுங்க பாருங்க, பாருங்க பாருங்க, எவ்வளவு யார் பேர் விற்கிறா? என்ன ஊர் அவரு? வீடு இருக்காங்க. என்ன ஊர் யார் போவாங்க? இந்த கள்ளச்சாரம் ஏற்கனவே அங்க வந்து கள்ளக்குறிச்சி செத்து சுண்ணாம வராங்க. என்ன யார் கட்டிட்டு விற்கிறீங்க? ஜோதியருங்க. எந்த ஜோதியில வீடு இருக்காங்க. காசு எல்லாம் வாங்கி சரக்கு வாங்கிட்டு போங்க. ஏங்க மேற் பண்றீங்க? போலீஸ் எல்லாம் பணம் கட்டி தான் ஓட்டுது. போலீஸ் பணம் கட்டுறீங்களா? போலீஸ் பணம் கட்டினா கள்ளச்சாரம் உங்களை விற்க சொன்னாங்க. யார் உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்ததா? இல்லைங்க, பணம் கட்டி தான் கள்ளச்சாரம் விற்கிறது உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்ததா? சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள ஒரு டாஸ்மாக் பாரில் கள்ளச்சாராயம் பாக்கெட் போட்டு விற்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. விரைந்து சென்ற போலீசார் டாஸ்மாக் பக்கத்திலேயே தைரியமாக கள்ளச்சாராயம் விற்ற ரவி என்பவரை பிடித்து கைது செய்தனர். அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராப்பாளையத்தில் ராஜா என்பவரிடம் சாராயம் வாங்கி வந்ததாக கூறியிருக்கிறார். கச்சிராப்பாளையத்தில் ராஜாவின் வீட்டிற்கே சென்ற போலீசார் அங்கு அதிரடியாக சோதனை மேற்கொண்டதில் சுமார் 8 லிட்டர் கள்ளச்சாராயம் கண்டுபிடிக்கப்பட்டது. ராஜா சாராயம் ஸ்டாக் வைத்திருந்தாரே தவிர காய்ச்சியதற்கான எந்த அடையாளமும் இல்லை. அதனால் அவருக்கு எங்கிருந்து சாராயம் கிடைத்தது என விசாரித்ததில் அவருக்கு மேல் ஒரு கை இருப்பது தெரிய வந்தது. அவர் பெயர் பெரியசாமி. தெங்கியநத்தம் பகுதியைச் சேர்ந்த இவர்தான் ஊரலமைத்து பக்குவமாக கள்ளச்சாராயம் காய்ச்சுவதில் வல்லவர் என விசாரித்த போது தெரிய வந்துள்ளது. பெரியசாமியை பிடித்தால் முடிந்தது பிரச்சனை என நினைத்த போலீசார் தெங்கியநத்தம் பகுதிக்கு சென்று விசாரித்தால் பெரியசாமி அங்கு இல்லை. அவர் சின்ன திருப்பதி அருகே உள்ள தெற்குப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவரை தேடிச் சென்றுள்ளதாக அப்பகுதியினர் கூறியுள்ளனர். தெற்குப்பட்டிக்கு விரைந்த போலீசார் அங்கு தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்திய போது கோவிந்தராஜின் விவசாய நிலத்தில் இருவரையும் ஒன்றாக கண்டுபிடித்தனர். மரவள்ளி கிழங்கு பயிர் செய்திருந்த அந்த நிலத்தில் சுமார் 110 லிட்டர் கள்ளச்சாராயத்தை இருவரும் மறைத்து வைத்திருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். மேலும் சாராயம் காய்ச்சுவதற்கான மூலப்பொருட்களையும் மூட்டை மூட்டையாக கைப்பற்றினர். ராஜா, பெரியசாமி, கோவிந்தராஜ் என 3 பேரையும் கச்சிராப்பாளையம் காவல் நிலையத்திற்கு கூட்டி வந்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாக்கெட் சாராயத்தை பிடிக்க போன போலீசார் அடுத்தடுத்து நடத்திய விசாரணையில் சுமார் 110 லிட்டர் கள்ளச்சாராயத்தை கண்டுபிடித்து அழித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.